திருச்சிற்றம்பலம். அரைசனி என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரை உரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை வராமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவல வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நம்முடைய கமல விநாயகர் சச்சங்கத்தின் வழியாக திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் 38 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 39வது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே கடல் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய வகையில் நமக்கு மருதம் நெய்தல் என்று சொல்லப்பெறுகிற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற வகையில் நெய்தல் நிலத்தினுடைய அந்த சூழல் எல்லாவற்றையும் ஒருவாறு நம்ம பார்த்தோம். கடந்த வகுப்பில் பார்க்கும்போது கடல் சார்ந்த பகுதி, மீனவர், அந்த மீனவ குல பெண்கள், இப்படி எல்லாருடைய இயல்புகளும் தொழிலும் செயல்களும் அவற்றில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 39வது பாடல் மருள் கொடும் தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திரு ஒற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒருத்தர் தம் பெருங்கோயிலின் ஒரு புறம் சூழ்ந்த திரு பரப்பையும் உடையது அத்திரை கடல் வரைப்பு. இப்போ நமக்கு முன்ன பகுதியில் மலை சார்ந்த பகுதியில் சில தலங்கள் பார்த்தோம். அடுத்து வயல் சார்ந்த பகுதியில் சில தலங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய காடு சார்ந்த இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து வந்ததில் இப்போ கடல் சார்ந்த பகுதியில் என்னென்ன தலங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். மருள் கொடும் தொழில் மன்னவன், அதாவது அது செயல் கொடும் செயலாக ஒரு செயல். எனவே மயக்கம் காரணமாக மருள் மயக்கம் காரணமாக கொடும் தொழில் செய்த மன்னவன் இறக்கிய வரியை, அவன் மன்னன் ஒரு வரி என்று சொல்லப்பெறுகின்ற திட்டத்தை வெளியிடுகின்ற பொழுது மக்களை அது துன்பப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்படி துன்பப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் அந்த கொடுந்தொழில் ஆற்றுகின்ற அந்த மன்னன், அவனுடைய பெயரை நம்முடைய ஒற்றியூர் வரலாற்றில் காணும் பொழுது மந்ததா என்று சொல்லப்பெறுகின்ற மன்னன் என்ற குறிப்பு காணப்படுகிறது. எனவே மந்ததா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் எழுதிய அந்த ஓலையில் வரி விதிக்கின்றான். அப்படி விதிக்கின்ற பொழுது அந்த வரி நீக்கம் என்ற வகையில் காணும் பொழுது அதில் ஒரு வரி எழுதுகிறான். இந்த மாதிரி மக்கள் இந்த வரியை செலுத்த வேண்டும் என்று எழுதுகின்ற பொழுது அதில்
ஒற்றியூர் பெருமான் அதற்குள்ள ஒரு கருணை செய்தார். திரு ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு ஒரு வரியை அங்கே எழுதிய வரியில் ஒரு வரியை சேர்த்துக்கிறார். அது சொல்லார், மருள் கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி அந்த வரிக்குள்ள இடையில முன் திரு ஒற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒருத்தர். அந்த பெருமான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு ஒற்றியூர் நீங்க, அதாவது மக்கள் இன்ன வரியை செலுத்த வேண்டும் என்று வரி விதித்த பொழுது திரு ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு ஒரு தொடர் இறைவன் எழுதுகிறார். ஆனால் அந்த பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான் என்று பெயர். ஒற்றியூர் இருக்கிற பெருமானுக்கு பல பெயர் உண்டு. அதில் படம்பக்கநாதர் என்று ஒரு திருநாமம் உண்டு. எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அவருக்கு உண்டு. அதனால் அந்த எழுதுகின்ற பொழுது அந்த ஒற்றியூர் நீங்களாக, எனவே அப்படி எழுதுகின்ற ஒருத்தர், ஒப்பற்றவன், அந்த ஒருத்தர் தம் பெருங்கோயில். எனவே திருவொற்றியூரில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவருடைய கோயில். அப்போ அந்த கடல் சார்ந்த பகுதியில் அமையப்பெற்ற கோயில் என்று வரும்பொழுது அப்புறம் இங்கே எடுத்துக்காட்டு. இதுக்கு முன்னே நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தீயை பார்த்தோம், திரு இடைச்சூரம் பார்த்தோம், கழுக்குன்றம் பார்த்தோம். இதெல்லாம் மலை சார்ந்த பகுதியில். அடுத்து முல்லை நிலத்துக்குரியதாக காணுகிற பொழுது திருமுல்லை வாயில், திரு ஊரல் போன்ற தலங்களையெல்லாம் பார்த்தோம். திருவல்லம், திரு மார்பேறு அப்படிங்கிற வகையில். அடுத்து மார்பேறு வரும்போதே வயல் சார்ந்த பகுதி வந்துருச்சு. மார்பேறு, திருப்பாசூர் என்ற தலங்கள்லாம் வயல் சார்ந்த பகுதியில் பார்த்தோம். இப்போ முதல் தலமாக ஒற்றியூரை குறிப்பிடுகிறார், கடல் சார்ந்த பகுதியில். எனவே பெருங்கோயில் ஒருபுறம் சூழ்ந்த திருப்பரப்பை உடையது அத்திருக்கடல் வரைப்பு. எனவே நிலப்பரப்பில் கடல் சார்ந்த பகுதியான அந்த பகுதியில் திரு ஒற்றியூர் அப்படின்னு ஒரு தலம். அதுக்குரிய சிறப்பு என்ன? ஒற்றியூர் நீங்க என்று எழுதிய பெருமான் என்பது அவருக்குரிய சிறப்பு. நிறைய வரலாற்று சிறப்பு இருக்கிறது. மூவர் தேவாரத்தினாலும் பாடல் பெற்ற தலம், நம்பி ஆரூரரோடு நெருங்கிய தொடர்புடைய தலமாக இருப்பது, பறவையார் சங்கிலியார் என்ற வகையில் சங்கிலியார் தபம் செய்ததும், பிறகு அங்கு பெருமான் நம்பி ஆரூரருக்கு திருமணம் செய்து கொடுத்ததும், இப்படி ஒற்றியூருக்கு நிறைய வரலாறு இருக்கிறது. ஆனாலும் சேக்கிழா பெருமான் இந்த இடத்துல காட்டும் பொழுது எழுத்தறியும் பெருமான் என்று ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி, அத்தகைய பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திரு ஒற்றியூர் அப்படின்னார். நீ அடுத்து சொல்லார், மெய்தரும் புகழ் திருமயிலாபுரி விரை சூழ் மொய் தயங்கு தன் பொழில் திரு வான்மியூர் முதலா பை தரும் பணி அணிந்தவர் பதி எனை பலவால் நெய்தல் எய்த முன் செய்த அந்நிறை தவம் சிறிதோ. இப்போ இங்கே சொல்லும் பொழுது மெய் தரும் புகழ், நிலைத்த புகழ், உண்மையான புகழ். எனவே சைவ சித்தாந்தத்தில் மாறாத புகழை உடையதுன்னு பேர். எனவே மெய் தரும் புகழ். இப்போ இந்த வரலாறு பாடுகிற காலம் அவங்க பின்ன பாடுகிற, எனவே நிலைத்த புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நினைந்து பார்க்கும்போது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அந்த பூம்பாவையை எழுப்பி கொடுத்த அந்த செய்தி நிலைத்த புகழ் உடையதாக இருக்கிறது அப்படின்னு வைத்து கொள்ளலாம். ஆனால் இறைவன் மெய், அவனோடு சார்ந்த புகழ் மெய்த்த புகழ். எனவே மெய்தரும் புகழ் திரு மயிலாபுரி, முழுமையான பெயர் மயிலாபுரி, இன்று சொல் வழக்கில் மயிலாப்பூர் என்று வழங்கப்பெறுகிறது. எனவே மயிலாபுரி விரைசூழ் மொய் தயங்கு தன் பொழில், அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருப்பது பொழில் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவான்மியூர், மருந்தீச பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருவான்மியூர். இந்த ரெண்டு கோயில் முதலாக, இன்னும் பல கோயில் இருக்கிறது, திருவான்மியூர் முதலாக. அப்போ 3 கோயில் இதில் சொல்லிட்டார். திருவொற்றியூர், மயிலாப்பூர், நம்முடைய திருவான்மியூர் முதலான தலங்கள் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் அமைய பெற்றிருக்கிறது. இப்போ நான் நிலத்தையும் சொல்லிட்டாரு, நான் நில மக்கள் சொல்லிட்டாரு, அந்தந்த நிலத்தில் இருக்கிற திருக்கோயிலும் சொல்லிட்டார். இது போன்ற அமைப்பு தமிழகத்தில் கொங்கு நாட்டுக்கோ சேர நாட்டுக்கோ சோழ நாட்டுக்கோ இல்லை, நடுநாட்டுக்கு கூட இல்லை. எனவே இது முற்றிலும் பொருந்தியிருப்பது தொண்டை நாடு என்பதனால நானில பகுப்பும் மக்களும் வாழ்க்கையும் உணவும் கோயிலும் வழிபாட்டு முறையும்
எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த 40 பாடலுக்குள்ளே மொத்தத்தையும் அப்படி கொடுத்துருக்கிறாருங்க நம்முடைய சேக்கிழார் பெருமான். எனவே இத்தகைய சிறப்புடைய நெய்தல் நிலம் முன்பு செய்த தவம் என்ன, சின்னதா என்ன, அதுவும் தவம் செய்திருக்கு. எனவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 நிலத்திலும் அந்த மக்கள் செய்த தவம் நிலத்தின் மீது வைத்து காட்டப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த மக்கள் செய்த தவம் சிறிது அல்ல, பெரும் தவத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு காட்டியிருக்கிறார். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகளையெல்லாம் நமக்கு நிலப்பகுப்பு, அதில் இருந்த கோயில் எல்லாம் சொல்லிட்டார். கோடு கொண்டு எழும் திரை கடல் பவளமென் கொழுந்து மாடு மொய்வரை சந்தன சினமிசை வளரும் நீடு நெய்தலும் குறிஞ்சியும் புனர் நிலம் பலவால் ஆடு நீள்கொடி மாட மா மல்லையே அணைய. இப்போ 2 நிலம் கலந்து நிற்கக்கூடிய ஒரு கலப்பு காட்டுறார். அப்படி காட்டும்போது எது காட்டுகிறார்னு பார்த்தீங்கன்னா, கோடு கொண்டு எழும் திரை கடல் பவள மென் கொழுந்து மாடு மொய் வரை, மொய் வரைனா மலைப்பகுதி, அல்ல சந்தனம் சினைமிசை வளரும் நீடு நெய்தலும் குறிஞ்சியும். இப்போ குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி, நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதி. இந்த தொண்டை நாட்டில் கடலும் கடலை ஒட்டிய மலையும் காணலாம். அப்படி எங்கே பார்க்கலாம்? மாமல்லபுரம், அதைத்தான் மல்லைன்னு குறிப்பிடுகிறார். குறிஞ்சியும் புனர்நிலம் பலவால் நிறைய இருக்குது. இருப்பினும் ஆடு நீள்கொடி மாடம் மா மல்லையே, இங்கே மல்லை என்பது மாமல்லபுரத்தை குறிப்பது. மாட மா மல்லையே அணைய, அது போன்ற இடங்கள் காணப்படுகின்றன அப்படிங்கிறது இங்கே குறிப்பாக இருக்குதுங்க. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அதை கழுக்குன்றம் என்று குறிப்பிடுகிறாங்க. ஆனால் நீங்கள் மாமல்லபுரத்தினுடைய நெருக்கமும் கழுக்குன்றம் பார்க்குறோம். ஒரு உரையாசிரியர் சிலர் திரு கழுக்குன்றத்தை குறித்திருக்கிறாங்க, சிலர் மாமல்லபுரத்தை குறித்திருக்காங்க. ரெண்டுமே தொண்டை நாட்டோடு இருப்பது தான். எனவே ரெண்டும் வைத்து கொண்டாலும் சரிங்க. மலை விழிப்பன என வயல் சேல் வரை, மலை விழிப்பன என வயல் சேல் வரை பாறை தலை உகைப்பனவும் தலை செருவிடை நெருங்கருமான் கலை குதிப்பன கரும்பகட்டு ஏர் நிகர்ப்பனவும் ஆய் அலை புனல் பனை குறிஞ்சியோடு அணைவன அநேகம். எனவே இந்த குறிஞ்சி என்று சொல்லப்பெறுகிற மலை சார்ந்த பகுதியோடு கலந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு கலப்பு குறிப்பிடுகிறாருங்க. எனவே மலை விழிப்பன, அதாவது மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலைகள் கண் விழித்து பார்ப்பது போல பார்க்கின்றன. மழை அது சொல்றார், மலை விழிப்பன என, மலை இப்படி விழித்து பார்த்தா எப்படி இருக்கும் அதுபோல வயல் சேல் வரை. அப்படி எது காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல்கள் மீது எழுகின்ற சேல் என்கின்ற மீன்கள். அந்த மீன் அப்படி வயலிருந்து அப்படி மேலே எழுகிறது. அப்படி எழுவது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை தருகிறதுனா, சேல் வரை பாறை தலை உகைப்பன தனை. எனவே பாறைகளை சென்று அந்த அந்த பாய்ந்து அதன் மீது புரள்வது போன்ற ஒரு காட்சியை காட்டுகிறது. எனவே மலை கண் விழித்து பார்ப்பது போன்ற ஒரு காட்சியும், அந்த காட்சிக்கு அருகில் அப்படி காணக்கூடியதாகி அந்த இடத்துல வயல்கள் காணப்படுகிற அந்த பகுதியில் சேல் மீன்கள் எப்படி இருக்கின்றன, மலைகளின் பாறைகளிடத்து பாய்வது போன்ற ஒரு காட்சியும் காணப்படுகின்றன. அதனை தொடர்ந்து அடுத்து சொன்னாருங்க, இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த வரைப்புடைய அந்த வயல்கள் இடத்துல ஏரில் பூட்டப்பட்டிருக்கிற எருமைகள், அங்கே சொல்லுகிற பாருங்க, எருமை பகட்டு ஏர் நிகர்ப்பன ஆய். எனவே கலை குதிப்பன கரும் பகட்டு ஏர் நிகர்ப்பனவ ஆய். எனவே அந்த எருமைகள் பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வகையில் அங்கே அந்த வயல் பகுதிகளில் எருமைகள் ஏர் பூட்டி அவற்றை உழுகிற நிலையில் அங்கு அந்த காட்சிகளை போன்று கருமான் கலைகள் குதித்து ஓடுகிற காட்சி. எனவே கலை குதிப்பன போன்று அலை புனல் பனை குறிஞ்சியோடு அணைவன அநேகம். எனவே
அலைகளை கொண்டிருக்கின்ற நீர்நிலையுடைய பகுதிகள் வயல் பகுதியோடு சேர்ந்திருப்பது நீங்கள் பார்க்கலாம். முன்ன மலையும் நெய்தல் நிலத்தையும் சேர்த்து சொன்னார். இந்த பாட்டில் சேல் என்று அந்த மீன்களை குறித்து வயலை குறித்து இருப்பதான கடலும் கடல் சார்ந்த பகுதி பக்கத்தில் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அமைய பெற்றிருக்கிறது. இது ரெண்டு நிலத்தினுடைய கலப்பு சொல்லுகிறார். எனவே மலையும் கடலும் போன பாட்டில் சொன்னார், வயலும் மலையும் இந்த பாட்டில் குறித்திருக்கிறார். கவரும் மீன் குலை கழியவர் காணவர்க்கு அளித்து சிவலும் சேவலும் மாரியும் சிறு கழிச்சியர்கள் அவரை ஏனலுக்கு எயிற்றியர் பவலம் முத்து அளக்கும் உவரி நெய்தலும் காணமும் கலந்துள ஒழுக்கம். இந்த பாட்டில் காடும் கடல் பகுதியும் சேர்த்து சொல்லுகிறாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவரும் மீன் குவை, மீன்களை போய் இந்த மீனவர்கள் நிறைய கவர்ந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. அந்த மீன்களுக்கு கழியவர் காணவர்க்கு அளித்து, காட்டில் இருக்கக்கூடிய வேடர் கூட்டத்துக்கு, அப்போ மலை சார்ந்த பகுதி பக்கத்தில் இருந்தது, அதில் இருக்கக்கூடிய வேடர்கள் இங்கே வந்து மீன்களை வாங்கி செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிவலும் சேவலும் மாரியும் சிறு கழிச்சியர்கள் அவரை ஏனலுக்கு எயிற்றியர் பவலம் முத்து அளந்து உவரி நெய்தலும் காணவும் கலந்துல ஒழுக்கம். அப்படி காணும் பொழுது இங்கே பண்டம் மாற்றும் முறை அப்படின்ற ஒரு குறிப்பை இங்கே காட்டுகிறார். எனவே மீன் குவியல்களை இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்கு கொடுத்தாங்க? கழியவர் அப்படிங்க சொல்லக்கூடிய வகையில் இடைச்சியர்களுக்கு கொடுத்து அதுக்கு பதிலாக பண்டம் மாற்றி கொண்டு அதுக்கு என்ன அவங்க வந்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவல் அப்படின்னு ஒரு பறவை, இது கௌதாரி என்று இன்றைய சொல் வழக்கில் சொல்லப்படுவங்க. கௌதாரியும் சேவலும். எனவே மீனை கொடுத்து அவங்க மாற்றிக்கொண்ட பொருள் என்னன்னு கேட்டால் கௌதாரி மற்றும் சேவல். பண்டம் மாற்றும் முறை, இந்த பொருளுக்கு அந்த பொருள். நம்ம இன்றைக்கி தானுங்க பணம் மதிப்பீடு என்று ஒரு பொருளுக்கு மதிப்பீடு செய்து காசு கொடுத்து பொருள் வாங்குகிறோம். பழைய காலங்களில் பொருளுக்கு பொருள் தான். என் நிலத்தில் என்ன விளைகிறதோ அதை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்கள் உங்கள் நிலத்தில் இருப்பது கொடுப்பது என்று பண்டம் மாற்றும் முறை என்ற ஒரு முறை தான் பின்பற்றப்பட்டிருக்கு. அதனால் கௌதாரியும் சேவலும் கொடுத்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமியர்கள் தாங்கள் இடைச்சியர்கள் பெறுகின்ற அந்த அவரை போன்றவற்றுக்கும் அந்த அந்த அவரைக்கு என்ன பண்ணாங்க? திணைக்கு ஈடாக அந்த திணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கு ஈடாக பவலத்தையும் முத்துக்களையும் அளந்து கொடுத்து அவர்களுடைய வியாபாரமானது அமையப்பெற்றிரு. இவ்வாறு நெய்தலும் முல்லையும் இரு வகையாக அந்த ஒழுக்கம் அமையப்பெற்றிருப்பதை இந்த நிலப்பகுதியில் காணலாம் அப்படின்னு கொடுத்துட்டார். அயல் நரும் புறவினில் இடைச்சியர் அணிநடையும் வியன் நெடும் பனை உழத்தியர் சாயலும் விரும்பி இயலும் அன்னமும் தோகையும் எதிர் எதிர் பயில வயலும் முல்லையும் இயவன பல உல மருங்கு. இந்த பாட்டில் சொல்லும்போது வயலும் முல்லையும் மருதமும் முல்லை நிலமும் கலந்திருக்கிற கலப்பு. அது எது போலன்னு கேட்டால் இங்கே ரெண்டு இதை காட்டுகிற அயல் நரும் புறவினில் ஒன்றை ஒன்றை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிலப்பகுதியில், அவ்வாறு இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கே சொல்லக்கூடிய புறவு அப்படின்னா முல்லை நிலத்தில் தான் புறவுன்னு சொல்லுவது, முல்லை நில புறவுன்னு சொல்லுவதுங்க. அதனால் புறவினில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யார்? இடைச்சியர்கள். நம்ம இதெல்லாம் முன்னையே சொல்லிட்டார். காடும் காடு சார்ந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் இடைச்சியர்கள், இடையர் இடைச்சியர் என்று முன்னையே சொல்லிட்டார். அதனால் அயல் நரும் புறவினில் இடைச்சியர் அணி நடையும் அவங்களுடைய அழகான நடை. அதே சமயத்தில் வியன் நெடும் பனை உழத்தியர் சாயலும் விரும்பி, இந்த உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த பெண்களுடைய சாயலும் விரும்பி. எனவே இடைச்சியருடைய அழகிய நடை, அந்த நீண்ட அந்த நடை அப்படிங்கிற நிலையில் அந்த வயல்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய உழத்தியர்கள், ஆக இடைச்சியரும் உழத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய அந்த பெண்களும் அவங்க சாயலும் விரும்பி
இயலும் அன்னமும் தோகையும். அன்னம் அன்னப்பறவை, தோகை என்பது மயில். அப்போ இந்த ரெண்டையும் எடுத்து காட்டும் பொழுது இங்கே எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அந்த ரெண்டு பெண்களும் அவங்க சந்தித்து கொள்வது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், மயிலும் அன்னமும் சந்தித்து கொண்டது போல இருக்கிறது. ஏன், மயில் என்று சொல்லப்பெறுவது காட்டில் இருக்கக்கூடியது, நீர்நிலையில் இருப்பது அன்னம். எனவே ரெண்டும் ரெண்டு பெண்கள் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னா அங்கே மயிலும் அன்னமும் ரெண்டு நில கருப்பொருளை காட்டுகிறார். எனவே அந்த வகையில் வயலும் முல்லையும் இயவன அப்படி ஏந்து இருக்கக்கூடிய இடங்கள் பல இந்த நிலப்பகுதியில் உண்டு அப்படின்ட்டார். மீழும் ஓதம் முன் கொழித்த வெண் தரளமும் கமுகின் பாலை உக்கும் விரவலின் பரத்தியர் பனைமென் தோல் உழத்தியர் மகளிர் மாறு ஆடி முன் தொகு நெருங்கும் முன் தொகுக்கும் நீழும் நெய்தலும் மருதமும் கலந்துல நிலங்கள். இங்கே சொல்லும் பொழுது மருத நிலத்துக்குரிய வகையில் அந்த பெண்களும் நெய்தல் நிலத்து பெண்களையும் கலந்து சொல்றார். மீளும் ஓதம் முன் கொழித்த வெண்தரளம். எனவே அந்த கடற்பகுதியில் பார்த்திங்கன்னா அலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி வந்து பின் தொடர்ந்து வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியது கடல் அலைகள். அந்த அலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அதில் வந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துக்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடியது. எனவே அந்த அலைகள் வண்ணம் அந்த நிலை சொல்கிறார். எனவே மோதிடும் அலைகள் வந்து அவ்வாறு வந்து பின்பு செல்வது போல தொடர்ந்து வந்து மோதுகின்ற நிலை. மீளும் ஓதம், மீளுதல், வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய அலை. கொழிந்த வெண் தரளம், வெண்மையான முத்துக்கள். கமுகின் பாலை உக்கவும், கமுகு மரத்தினுடைய முத்துக்கள். இப்போ கடலில் வரக்கூடிய முத்து, பாலை அந்த பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய முத்து, அந்த இரண்டுமாக அப்படி சொல்கிறார். அப்படி கமுகினுடைய உதிர்ந்த அந்த பாலைகளும் அவ்வாறு உதிர்ந்த மலர்களும் விரவின் அது அந்த ரெண்டும் விரவி கலந்திருப்பதனால பாலை உக்கவும் விரலின் அந்தவாறு விரவின் இருப்பதில் பரத்தியர் பனைமென் தோல் உழத்தியர் மகளிர் மாறு ஆடி. இங்கே காணும்போது இந்த இரண்டும் கலந்து நிற்கக்கூடிய காட்சியை காணும்போது இந்த அதாவது அந்த மீனவ குலத்தை சார்ந்த பெண்கள் அவங்களுடைய பனைத்தெழுந்த மூங்கில் போன்று இருக்கக்கூடிய அந்த தோள்களில் உயர்வாக மென்மையாக கொண்ட அந்த தோல் பகுதிகளில் உளத்தியர்ட்டு இருக்கக்கூடிய மாறுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மாறி அந்த ரெண்டும் சேர்ந்து காணப்படுகிற காட்சியை காணலாம் அப்படின்னு. முத்து இங்கே இருக்குது, அந்த பாலை கமுகினுடைய பாலை அங்கே இருக்குது, இப்படி மாறி நிற்பது அப்படிங்கிற வகையில் இரண்டு நிலக்கலப்பும் இப்படி காணலாம் என்று இந்த பாடல்லையும் நிலக்கலப்பைத்தான் எடுத்து காட்டுகிறார். இத்தகைய சிறப்புக்குரியதாகிய தொண்டை நாடு. நமக்கு ஏறத்தாழ அடுத்த பாட்டு வரைக்குமே அந்த செய்தி தானுங்க. ஆய நாள் நிலத்து அமைதியில் தத்தமக்கு அடுத்த மேய செய்தொழில் வேறு பல்குலங்களின் விளங்கி தீய என்பன கனவினும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ. இப்போ இதுகாரும் சொல்லப்பட்டதனுடைய ஒரு தொகுப்பு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஆய நாள் நிலத்து, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று சொல்லப்பட்ட நான் நிலத்து அமைதியில் அந்த அமைய பெற்றிருக்கிற நிலையில் தத்தமக்கு அடுத்த மேய செய்தொழில், அவங்கவுங்க வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உழவர் உழவு தொழில் பார்க்குறாங்க, வேடருக்குரிய பணி பார்க்குறாங்க. இப்படி அவரவர் தொழிலை அவரவர் செய்து கொண்டு இருக்கிற நிலையில் மேய செய்தொழில் வேறு பல் குலங்களின் விளங்கி, அப்படி அவங்க இயல்பான பணிகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிற நிலையில் இந்த நாட்டுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டால், அவங்க வேடராக இருக்கலாம், அல்லது இடையராக இருக்கலாம், அல்லது உழவராக இருக்கலாம், அல்லது மீனவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் தீய என்பன கனவினும் நினையாதவர்கள் இந்த மக்கள். அது சொல்றார், தீய என்பன கனவினும் நினைவிலா சிந்தை மாந்தர். ஆக தீயது என்பது அவங்க அறிவுக்குள்ளே இல்லை. எனவே பிறரை
கெடுக்க வேண்டும் என்றோ பிறருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்க வேண்டும் என்றோ அவங்க எப்போதும் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே தீய என்பன கனவினும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர், அவங்க அறிவுக்குள்ள தூய்மை உடையவர்கள். தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு, இங்கே சொல்லும்போது வாழ் தொண்டை நாடு, வாழ்ந்த இப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய என்று அந்த வாழ் தொண்டை நாடு என்பதை வினைத்தொகையாக வைத்து கொண்டீங்கன்னா 3 காலத்துக்கும் அது பொருந்தும். இத்தகைய சிறப்பு மிக்கது இந்த தொண்டை நாடு அப்படின்னு 47 பாடல் வரை இந்த தொண்டை நாட்டினுடைய நாட்டு சிறப்பை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். இனிமேல் தான் நமக்கு அடுத்த செய்திக்கு போகிறார். அதாவது நகர சிறப்புக்கு போகணும். நமக்கு வரலாறு திருக்குறிப்பு தொண்டர், அதை மறந்துடக்கூடாது. நம்ம படித்து கொண்டிருப்பது திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாற்றை தான் படிக்க போகிறோம். அவரை சொல்ல வரும் பொழுது இதெல்லாம் எடுத்துக்கொண்டார். ஏன்னா ஒரு காப்பிய அமைதி என்பது ஒரு காப்பியத்தில் நானில பகுப்பு காணப்பட வேண்டும், அதை பற்றி அந்த ஆசிரியர் பாடியிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதை ஒரு முழுமையான இலக்கிய நூலாக புலவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் பக்தியில் எல்லாத்தையும் நம்ம எங்கள் சேக்கிலார் சொல்லியிருக்காரு போங்கப்பா நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன இல்லைன்னு விட்டுருவோம். ஆனால் காப்பிய நோக்கில் நின்று காணக்கூடியவர்கள், இலக்கிய நோக்கில் காணுபவர்களுக்கு இதெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு இயற்கை வர்ணனை இருக்கணும், தலைவன் இருக்கணும், தலைவி இருக்கணும், அவங்கள்ட்ட கூடல் இருக்கணும், ஊடல் இருக்கணும், அந்த ஊடல் தீர்க்கப்பட்டு இருக்கணும். இப்படி எல்லா செய்திகளும் இருந்தால் தானுங்க அது ஒரு காப்பியத்தினுடைய முழுமையும் பெறும். ஒரு பெண்ணை வர்ணனை செய்திருக்கிறாரா இருக்குது, மலையை வர்ணனை செய்திருக்கிறா இருக்குது, கடல் வர்ணனை உண்டா இருக்குது, நிலவை சொல்லியிருக்கிறாரா இருக்குது. இப்படி அவர் சேக்கிழார் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டாருங்க அப்படின்னு நீங்கள் ஒன்றை காட்டக்கூடாது. அதில் அப்படி எல்லா வகையானவற்றையும் காப்பியத்துக்குள்ளே வைத்து காட்டணும். அப்படி சொன்னாதான் அது காப்பியம். இல்லைன்னா அதை காப்பியம் என்கிற பெயரை அது கொடுக்க மாட்டாங்க. ஏதோ இலக்கிய நூல், அது முழுசாக சொல்லலைங்க, ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, வெறும் பக்தியில் பாடிட்டு போன நூலுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. சேக்கிழார் பெருமான் வெறும் பக்திக்காக மட்டும் பாடலை, ஆனால் பக்தி தான் மிகுதியாக இருக்கிறது. அதனால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று நம் சேக்கிழார் பெருமானை போற்றி இருக்கிறார். இதில் பக்தி மட்டும் இல்லை, பக்தி மிகுதியாக இருக்கிறது. அதில் சொல்லப்படுகிற இடங்கள் எல்லாம் பக்தி தான் மிகுதியாக இருக்கிறது. ஆயினும் ஏனைய செய்திகள் எதையும் அவர் விட்டு செல்லலானுங்க. நான் பக்தியை தான் சொல்ல வந்திருக்கேன், பக்தி மட்டும்தான் சொல்லுவேன், ஏனையெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி எந்த ஒன்றையும் பக்தி நோக்கிலேயே சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் அவருடைய கருத்து. அதை அவர் எப்படி சொல்லணுமோ அந்த காட்சி அமைப்புகளையெல்லாம் நயம்பட எடுத்து சொல்வதில் நம் சேக்கிழார் பெருமானை நம்ம ஆங்காங்கு பார்த்து கொண்டே வரோம். அந்த வகையில் இந்த பாடலில் இத்தனையும் சொல்லிட்டு வந்துட்டார். இனி அடுத்து வராருங்க. இவ்வலம் தரு பெருந்திரு நாட்டிடை என்றும் மெய் வலந்தரு சிறப்பினால் உலகெலாம் வியப்ப எவ் உலகங்களும் உள்ளது எவ் உகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம். இந்த காஞ்சி மாநகரம் அப்படின்னு அது இப்போ அப்படியே தொண்டை நாட்டம் முழுக்க அப்படியே காட்டிட்டு இப்பயே காஞ்சிபுரத்துக்குள்ளே அப்படி உள்ளே நுழைகிறார். நமக்கு இப்போ தான் உள்ளுக்குள்ளே நுழைகிறோம். எனவே இவ்வளந்தரு பெரும் திரு நாட்டிடை, பெரும் நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற தொண்டை நாடு அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவு நிலப்பரப்பை உடைய இந்த பகுதியில் மெய் வளம் தரு சிறப்பினால், ஆக மெய் வளம் என்றும் பொய்யாதிருக்கின்ற நிலைத்த வளத்தை தருகிற சிறப்பு காரணமாக மெய் வளம் தரு சிறப்பு. ஆக மெய் அப்படின்னாவே இறை சார்ந்த பொருள் தான் மெய், இறைவன் தான் மெய். எனவே இறைவனை சார்ந்தால் தான் அது மெய்யாகும். இறைவனை சாராத போது அது மெய்யாகாது. அதனால் மெய் வளம் தரு சிறப்பினால் உலகெல்லாம் வியப்ப, இந்த உலகம் கண்டு வியக்கக்கூடிய வண்ணமாக எவ் உகங்களும் உள்ளது என்று, எந்த காலத்திலும் ஒவ்வொரு ஊழி காலத்தும் அழியாது நிலைத்து நிற்கக்கூடிய பெருமை உடையதாக இருப்பது ஒரு நகர். எனவே எவ் உகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்துகின்ற சிறப்புடையது. எனவே வியப்பு இருக்கிறது,
உலகம் அழிகின்ற பொழுது அழியாது நிற்கக்கூடிய பெருமையை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய நகரங்களுள் ஒன்று காஞ்சி மாநகர். அதாங்க சொல்றார், உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய. இங்கே கை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். அதாவது ஒடுங்குகிற பொழுது ஒடுங்காது நிற்கக்கூடிய ஒழுக்கத்தை உடையது காஞ்சி மாநகரம் அப்படின்னு குறிப்பிடுகிற. கை விளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம். இப்போ காஞ்சிபுரத்துக்குள்ளே அப்படின்னு நுழைகிறார். அப்படி நுழைகின்ற பொழுதே நம் சேக்கிழார் பெருமான் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப இன்றியமையாத பகுதி இனி வருகிற பகுதி. நம்ம இதுவரைக்கும் படித்தது இலக்கிய சுவை, அது எந்த நூல் படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம். மலை சார்ந்த பகுதி, அங்கே மக்கள் இருக்கிறாங்க, உணவு இருக்குது, என்ன இதெல்லாம் நம்ம எல்லாம் வெவ்வேறு இலக்கியங்கள் படித்து தெரிந்து கொண்ட ஒன்று. இப்போ வருவது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த புராணத்தில் நம்ம ஒரு சில பகுதி நமக்கு ரொம்ப இன்றியமையாத பகுதிகள். ஏனைய பகுதியெல்லாம் இயற்கை வர்ணனை அப்படின்னு பலவாறு அமைந்திருக்கும். இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாருங்கள், ஆன தொல்நகர் அம்பிகை தம் பெருமானை மான அச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு ஊனமில் அறம் அநேகமும் உலகு உய்ய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில். இதில் என்ன சொல்றாரு, இத்தகைய பெருமை மிக்க பெரும் நிலப்பரப்பை கொண்டிருக்கிற தொண்டை வள நாட்டில் காஞ்சி என்கிற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த காஞ்சி மாநகரம் மெய் வளம் தரு சிறப்புடைய நகரம். அப்படி என்ன மெய் வளம் தருகிறது? பொய் வளம் இல்லையா, இது மெய் வளம் தான் தருகிறது. எத்தகையது அப்படின்னு கேட்டால் ஆன தொல் நகர். நம்ம முன்னையே படித்தோம்ங்க, நினைவில் வைத்து கொண்டு பாருங்கள். கைலாயத்தில் உபமன்ய முனிவரிடத்தில் அவருடைய சீடர்கள்லாம் கேட்டாங்க, மாதவம் செய்த தென்திசை அப்படின்றதுக்கு விளக்கம் கேட்குற பொழுது உபமன்ய முனிவர் அவங்களுக்கெல்லாம் சொன்னார், தென்திசைனா சும்மா நினச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதே அன்னை வழிபாடு செய்த காஞ்சிமா நகர் இருப்பது தென்னாடு அப்படின்னார். அப்புறம் இறைவன் நடம்புரிகின்ற நாடு தென்னாடு. அப்புறம் திருவாரூர் இருக்குது, திருவையாறு இருக்கிறது, தோணிபுரம் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பகுதியை குறித்து வந்ததை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்துக்கொள்ளுங்க. அங்கேயே சொல்லப்பட்டது காஞ்சிபுரம். அதனால் சொல்லார், ஆன தொல் நகர் பழமையான நகர். அம்பிகை தம் பெருமானை, தன்னுடைய தலைவனை, தன்னுடைய கணவன் என்று சொல்லப்பெறுகிற ஒப்பற்ற அந்த இறைவனை மான அர்ச்சனை, மானன பெருமைன்னு அர்த்தம், மானம் பெருமை, பெருமையுடைய அர்ச்சனையால். எப்போ? ஒரு காலத்து, காலம்லாம் சொல்ல தெரியலைங்க. 300 காலத்தில் 1000 வருஷம் இருக்குமா? இல்லைங்க. 2000 வருஷம் இருக்குமா? தெரியலைங்க. ஒரு 5000 வருஷம் வச்சுக்கலாமா? தெரியலைங்க சாமி, எப்போன்னே தெரியாது. எப்போவோ அந்த காலத்தை என்னால் வரையறை சொல்ல முடியல. மான அர்ச்சனை முன்னர் ஒரு காலத்து, ஒரு ரொம்ப நாள், ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்ன, அது காலமா ஆண்டா யுகமா தெரியலப்பா, ஒரு காலத்து. எப்பொழுது அன்னை காஞ்சிபுரத்தில் அர்ச்சனை செய்தாள் என்பது வரலாறு சான்று இருக்குது. ஆனால் எப்போது வந்தான்னு கேட்டால் 2000 ஆண்டுக்கு முன்பு, 5000 ஆண்டுக்கு முன்பு என்று காலத்தை சொல்ல முடியாததுனால ஒரு காலத்தில் வழிபட்டு இறைவனை பூசித்து வழிபட்டு ஊனமில் அறம். அப்போ அந்த அறத்தில் ஊனமுடைய அறம் இருக்குதோ? கேள்வி வந்துருதா இல்லையா? அறம்னா போதும், அது என்ன ஊனம் இல் அறம்? அப்போ ஒரு எங்கேயோ பக்கம் உதைக்குது. அறம் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம், அதில் ஊனமுடைய அறம் ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஊனம் என்ற சொல்லுக்கு குறைன்னு பேருங்க, குறை. அப்போ இங்கே அன்னை செய்த அறம் எது? குறையில்லாத அறத்தை செய்தாள் அப்படின்னு பேர். அந்த குறையில்லாத அறம் எது அப்படிங்கிறத நீங்கள் சிவஞான போதம் படித்தா தான் தெரியும்.
அதோடு ஒப்ப இருக்கக்கூடிய சிவஞான சித்தியார் படித்தா ஒருவாறு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நாம் பொதுவான அறம் அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், இறைவனை பூசிப்பது தான் அறத்திலேயே மிகச்சிறந்த அறம். நீங்கள் அன்பு, ஒழுக்கம், ஆச்சாரம், துறவு, சீலம் அப்படின்னு ஒரு பட்டியல் உண்டு. சித்தியாரில் இது பாடியிருக்கிறார். இவையெல்லாம் அறங்கள் அப்படின்னு பாடிட்டார். அதில் யார் அதில் பின்பற்றி வருகிறார்களோ அவங்களாம் அறத்தின்பாற்பட்டவர்கள் அப்படின்ட்டார். அந்த அறத்தை சொன்ன பிறகு இன்னொரு அறம் சொன்னார் அடுத்த பாட்டில். அங்கே சொல்லும்போது என்ன சொன்னார்? இச்சித்த தெய்வம் போற்றி. நீ இந்த அன்புடையவன், ஒழுக்கமுடையவன், ஆச்சாரமுடையவன் அப்படிலாம் இருந்தீன்னா அறத்தின்பாற்பட்டு இருக்கிறாய் என்று பெறப்படும். ஆனாலும் நீ தெய்வத்தை வணங்கலினா உன்னுடைய அறம் மேம்படலை. நீ அறத்தின் தான் இருக்கிற. அந்த அறம் என்ன? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாருங்க அருணையார் அவர்கள். நம்முடைய சித்தாந்த நூல்களுக்கு உரை எழுதிய அருணையார் அவர்கள் இந்த 16 பேரையும் எழுதி அதற்கு ஒரு பேர் வச்சார். அது அறம்தான், ஆனால் எத்தகைய அறம்? அடுத்து இச்சித்த தெய்வம் போற்றி அப்படின்னு ஒரு வரி வருது அடுத்த பாட்டில், சித்தியாரில் அடுத்த பாட்டில். அதுக்கு எழுதுகிறாரு, இது ஏதேனும் ஒரு தெய்வம், நீ விரும்பிய ஏதேனும் ஒரு தெய்வத்தை நீ வழிபாடு செய்வாயானால் நீ அறத்தை செய்கிறவன் அல்ல, முதன்மையான அறத்தை செய்பவனாகிறாய். அப்போ முன்ன சொன்னது அறம்னா அந்த அறத்துக்கு இந்த அறத்துக்கு ஒரு வித்தியாசம் வேணுமே. அது அறம்தான், அது பொது அறம். இப்போ சொல்லியது ஏதேனும் ஒரு தெய்வத்தை வணங்குறோம் பாருங்க, அது முதன்மையான அறம். சரி, அடுத்த பாட்டு வந்தார், சிவபெருமானை பூசித்தா அந்த அறம்தான் சிறந்த அறம். அப்போ இறைவனை பூசித்தல் என்பது அறத்திலேயே மிகச்சிறந்த அறம். நமக்கு பூசை என்பதை அறம்னே யாரும் சொல்லி கொடுக்காம விட்டாங்க. அதனால் நம்ம யாரும் அறம் செய்ய விரும்புனா ஏதோ காசு கொடுக்க சொல்லுவாங்களோ கொடுத்துட்டு போகலாம், போங்க விடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அறம் செய்ய விரும்புன்னு சொன்னால் அதில் ஒழுக்கம், அருள், ஆச்சாரம் இதுவும் அறம்தான், அதை மறுக்கலை. ஆனால் அதைவிட சிறந்தது ஏதேனும் ஒரு தெய்வத்தை போற்றுவது. அதைவிட சிறந்த ஏதாவது ஒரு தெய்வத்தை போட்ட சொல்லிட்டாங்கல்ல, ஏதாவது ஒரு தெய்வத்தை போற்றலாம்யா. அந்த தெய்வங்களெல்லாம் பிறக்கும், இறக்கும், வினை செய்யும், வேதனைப்படும். ஆதலால் அடுத்த ஒரு சொல் போட்டார், ஆதலால் இவை ஏதும் இலாதான் அறிந்து அவனிடத்து அன்பு செய்க. அப்போ அந்த அது யார், இதெல்லாம் இல்லாதவன் யார் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? பிறப்பது யார், இறப்பது யார், வினை செய்பவர் யார்? தெய்வத்தில் கூட இது உண்டாயா? உண்டுன்னு சிவஞான சித்தியார் சொல்லுது. தெய்வம் கூட வினை செய்கிறது, தெய்வம் கூட பிறக்கிறது அப்படின்னு பதிவு செய்திருக்கிறாங்க அருளந்தி சிவாச்சாரியார். அப்போ அந்த அத்தகைய அறத்தை கடந்து ஒரு அறம் இருக்கிறது. அது எதுன்னு கேட்டால், மாதொரு பாகனாகிய இறைவனை பூசிப்பது. யாதொரு தெய்வம் கொண்டே அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர். அப்போ சிவபெருமானை பூசிப்பது தான் சிறந்த அறம். அதுக்கு அடுத்த பாட்டில் சொன்னார், மானிட பிறவி தானும் வகுத்தது மனவாக்கு காய மானிடத்து 5 ஆடும் அரண்மணிக்காக அன்றோ. 5 ஆடும் அரண்மணிக்கு அவன் 5 ஆடுவான் ஒருத்த மட்டும்தான். ஆணிடத்து 5 ஆடுகின்ற பெருமானுக்கு அல்லவா நீ ஆட்படணும். அப்போ பூசை செய்வது அறம் என்ற உண்மையை சிவஞான சித்தியார் தாங்க சொல்லியிருக்குது. அது சிவஞான போதத்தில் இறப்பில் தவம் என்று குறிக்கப்பட்டது. இங்கே பூசையை சிறந்த தவம், சிறந்த அறம் குறித்தார். அவர் குறிக்கும்போது இறப்பில் தவம் என்று குறித்தார். ஏனைய தவங்கள் எல்லாம் இறக்கும் தவம். ஏன்? பயனை தந்து பயன் தந்த பிறகு அதோடு முற்று பெற்றுடும், மீண்டும் தொடராது. ஆனால் இந்த சமய தீக்கை, விசேட தீக்கை என்று மாணாக்கன் குருநாதரிடத்தில் தீக்கை பெற்று சிவபெருமானை பூசிக்கின்ற புண்ணியத்தை பெறுவானானால் அந்த புண்ணியம் பிறவிதோறும் தொடர்ந்து இறைவன் திருவடி அடைகிற வரை தொடரும்.
ஏனைய புண்ணியங்கள் அப்படி தொடராது. புண்ணியத்துக்கான பயனை தந்து விட்டால் அதனோடு அந்த புண்ணியம் தீர்ந்து போயிடும், மீண்டும் தொடராது. ஆனால் இது ஒன்று தான், பயனை தந்த பிறகும் தொடரும் என்பது நீங்கள் சிவஞான போதம் அது நூல் படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே இங்கே சொன்னார் பாருங்க, ஊனமில் அறம் அநேகமும். அப்போ இங்கே ஊனமில் அறம் என்பது எதை குறிக்கிறது? இறப்பில் தவத்தை குறிக்கிறது. அப்போ இந்த இறப்பில் தவம் எது? பெருமானை பூசிப்பது. புண்ணியனை பூசித்த புண்ணியத்துலோமே, புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோமே. அவன் தான் புண்ணியத்துக்கு வடிவமே அவன்தான். அவனை நன்னுவது தான் புண்ணியம். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்பகலூர் மேவிய புண்ணியனே. அவன் தாங்க புண்ணியம். நீங்கள்லாம் சொல்லணும் புண்ணியம் செய்யணும் புண்ணியனை. அந்த புண்ணியம் எதியா? சிவபெருமான் தான்யா புண்ணியத்துக்கு வடிவமே. அது தெரியலையே நமக்கு. அது தெரியாமல் வேறு ஏதோ புண்ணியம் புண்ணியம் நினச்சிட்டுல பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோமே என்பது அப்பருடைய திருவாக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த ஊனமில் அறம் அநேகமும், நிறைய அறங்கள், அதில் அநேகமும் உலகு உய்ய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவாறு விளம்பு. நான் எல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன். அவையடக்கம் அப்படின்னு சொல்லுவதுங்க இலக்கியத்தில். சேக்கிழார் பெருமான் தன்னுடைய அறிவை கீழே வைத்து கொண்டு நான் எல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்ட்டார். என்னங்க, சரி தெரிஞ்சது தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறார், வெள்ளி மால்வரை கையிலையின் விற்றிருந்து அருளி, வெள்ளி மால்வரை கையிலையில் விற்றிருந்து அருளி, துள்ளுவார் புனல் வேணியர் அருள் செய்ய தொழுது தெள்ளு வாய்மையின் ஆகமத்தின் திறன் எல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினாள் உலகை ஆளுடையாள். அப்படியே வரலாறு சொல்கிறாருங்க. கைலாய மலை, வெள்ளி மால்வரை, அந்த வெள்ளி மால்வரையாகிய கையிலை, அதில் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி இருக்கிறாங்க. விற்றிருந்து அப்படி இருக்கிற நிலையில் ஒரு நாள் இறைவன் உமையம்மைக்கு ஆகமங்கள் எல்லாம் சொன்னார். வீற்றிருந்து அருளி துள்ளுவார் புனல் வேணியார், ஆக அப்படி துள்ளி குதித்து வருகிற கங்கையை சடையிலே கொண்டிருக்கின்ற பெருமான் வேணியன் அப்படின்னு அவனுக்கு பேர். வேணி சடையன் வேணியார் அருள் செய்ய, அவர் திருவாய் மலர்ந்து அருளினார். இங்கே சொல்ல பாருங்க, அருள் செய்ய பெருமான் ஆகமத்தை சொல்லுகிறார். எனவே அருள் செய்ய அதை அம்மா கேட்டாங்க. எப்படி? நம்ம வீட்டுக்காரர் தானே, எப்படி கேட்டாங்க? அவர் கீழே உட்காந்தா மேலே உட்காந்தா நமக்கு என்ன, நான் மேலே உட்காந்து கேட்குறேன் அப்படி கேட்டாங்களா என்ன? அப்படிலாம் கேட்கல. சுவாமி சொல்லுங்க. அவர் பெருமான் மேலே உட்காந்துருக்கிறார், அம்மா கீழே இருக்கிறாங்க. ஏன்? அவன் இப்போ சொல்லும் பொழுது அவன் ஆசிரியன் ஆகிறான். இப்போ இவங்க மனைவி, இங்கே மனைவிங்கிற பொருள் இல்லை, மாணாக்கன் போல் அப்படி அமர்ந்து கேட்குறாங்க. இப்போ உயர்ந்த பொருளை கேட்கும்போது நீங்கள் எதை நினச்சிக்கூடாது, நீங்கள் வீட்டுக்காரரு என் சம்சாரம் அப்படிலாம் நினச்சிட்டுலாம் உட்காரக்கூடாது. அந்த அதனால தான் முருகன் சொல்லும்போது சாமி கேட்டார், சொல்லுப்பாங்க. ஏன்னா அவன் தாங்க நடித்து காட்டி ஆகணும், அப்போ தான் நம்ம நடிக்க முடியும். இல்லைன்னு நமக்கு தெரியாது. அவன் செய்து காட்டலைன்னா நமக்கு தெரியாது. அவர் ஏன்னா உயிர் அறிவித்தால் அறிவது, உயிரின் லட்சணமே அவ்வளோதான். சொல்லி கொடுத்தா தான் உயிருக்கு தெரியும், தானாக தெரிஞ்சிக்காது. எனவே நானே மாணாக்கனாக நிற்கிறேன்பா அப்படின்னு முருகன் ஆசிரியர் ஆயிட்டார், சிவபெருமான் மாணாக்கன் ஆயிட்டார். அதனால் உடனே ஒன்று சாமிக்கு ஒன்றுமே தெரியல, முருகனுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு ஆகிப்போச்சா என்ன? என்ன நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அத்தனையும் வீணாக போயிடாது. ஓம் என்ற வடிவமே அவன்தானுங்க. யார்? ஓங்காரத்து உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. கந்தபுராணம் சொல்லுது, ஓம் என்ற பொருளுக்கு பொருள் தெரியல, அதனால் பிரமண சிறையில் வச்சார், அவனை கொட்ட சொல்லி வெளிவிட்டார். அப்புறம் முருகன்கிட்ட நீங்கள் கேட்கணுமா, நீ உட்காரு நான் சொல்கிறேன்னு சொன்னார். எனவே சாமி கேட்டார். இப்போ பிரணவத்தின் பொருளை சிவபெருமானுக்கே முருகன் தாயா சொன்னார். இதெல்லாம் புராணம்ங்க. கதை சொல்லும் பொழுது சொல்லப்படுகிற அடிப்படை. ஆனால் அடிப்படையான ஆழமான கருத்து என்னன்னு கேட்டால் அதன் வழியாக உணர்த்தப்படுகிற உண்மை என்ன?
எப்பவுமே கதை என்பது ஒன்றாக இருக்குங்க. அந்த கதைக்குள் இருக்கிற மறைந்து இருக்கிற தத்துவ பொருள் ஒன்று இருக்கும். அப்போ உயர்ந்த பொருளை யார் சொன்னாலும் எப்படி கேட்கணும், எப்பொருள் யார் யாருக்கு வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவ பெருமான் சொல்கிறதுக்கு முன்னாடி சிவருமான் உட்காந்து கேட்குறார், மகனே நீ சொல்லு மகனே அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு சொல்லு முருகா அப்படின்னு கேட்டால், அப்படியே கேட்டார் இல்லை, தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாரு. இவர் இப்படி கேட்குறார், சொல்லு. அப்போ உயர்ந்த பொருளை எப்படி கேட்கணும், ஆசிரியனிடத்தில் மாணாக்கன் கேட்பது போல கேட்குறார். ஏன், தன் பெருமை தானறியா தன்மையன், அவரை பற்றி அவரே சொல்கிறார். சரி, இருந்தாலும் குழந்தை சொல்லுது கேட்போமே. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து குழந்தை, எனக்கு மிஸ் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ச்சு. தங்கம் சொல்லு தங்கம் அப்படின்னா, இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், நீ கீழே உட்காரு அப்படி சொன்னோன்னே அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி தங்கம் கீழே உட்காந்து சொல்லு அப்படி கீழே உட்காந்து, இதுக்கு சேரை போட்டு எனக்கு சேர் போடு, சேரை போட்டு இப்போ மேலே உட்காந்துக்குச்சு. குழந்தை ஏபிசிடி சொல்லுன்னு வச்சுக்கங்க, ஆகை சொல்லுன்னு வச்சுக்கங்களேன், அம்மாவுக்கு தெரியலன்னு தான் சொல்லுதா என்ன? அப்படி அல்ல. அது எப்படி, என்ன பொருள் நமக்கு தெரியுதா இல்லையா? அதே தானுங்க முருகப்பெருமான் சொல்லியதும் அதுதான். நம்ம ஒரு ஏற்றம் கொடுப்பதற்காக அவருக்கு தகப்பனுக்கே உபதேசம் செய்த சாமின்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். ஆனால் அதே அருணகிரிநாதர் தான் ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கிற முருகனேன்னு பாடியிருக்கிறாரு. நமச்சிவாய பொருளோனே அவர் தான் பாடினார். நமச்சிவாய பொருள் யாரியா? சிவபெருமான் தானே ஐந்தெழுத்துக்குரியவன். எனவே இது சண்டை போடுறதுக்கு இல்லைங்க. இது நீங்கள் இது முருகனா சிவபெருமானா அப்படின்னா, முருகனும் சிவமும் வேறல்ல அப்படிங்கிறது ஆழமான கருத்து. ஆனால் நமக்கு விளங்கி கொள்வதற்கு அந்த பெருமான் ஒருவன் பலவாறாக இருந்து சில உண்மைகளை உணர்த்துறான். எனவே தத்துவ பொருள் வேறு, புராணம் வேறு. புராணத்தை படிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்கக்கூடாது. தத்துவம் படிச்சிங்கன்னா சமரசமாயிடும். இது சிக்கல் இதுதான் ஐயா, இதை இந்த இடத்துல விட்டுட்டு இதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணாத, அது ஒருக்கா சொல்லப்பட்டு விட்டு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அதுக்கு மேலே போய் உள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் இதற்கெல்லாம் நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிச்சிங்கன்னா தான் இந்த சண்டை இல்லாமல் வெளியே வரலாம். இல்லைன்னா முருகன் பெருசா சிவபெருமான் பெருசாயா அப்படின்னா, முருகன் தான் பெருசுன்னு ஒரு கூட்டம் சொல்ல வேண்டியதுதான், ஒரு கூட்டம் சிவபெருமான் தான் பெருசுன்னு சொல்ல வேண்டியதுதான், ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு சண்டை போட்டிருக்க வேண்டியதுதான். ஆனால் மொத்தத்தில் சாமி ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் ஒன்றொன்னா தோன்றிக்கொண்டே வந்துச்சு. அதில் என்ன வந்துச்சுன்னாரு, 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும். அம்மா வந்தாங்க, முருகனும் வந்துட்டாரியாங்க அப்படின்னு பாடிட்டார் அப்பர் சாமி. ஆனால் நமக்கு இதில் வேறுபாடு இல்லை. புராணத்தின் நோக்கம் வேறு, தத்துவத்தினுடைய நோக்கம் வேறு. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க, அதுக்கு மேலே நாம் போக வேண்டாம். எனவே இப்போ இங்கே கூட இறைவனும் இறைவி என்று ரெண்டும் காட்டப்பெறுவது நமக்கு விளங்கி கொள்வதற்காக. அவனும் அவளும் பிரிக்க முடியாத ஒரு பொருள் தான். ஆனால் இங்கே நமக்கு விளங்கி கொள்ளணுமே, நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒருவன் இருவனாகி நிற்கிறான். இப்போ இருவனாக நிற்கும்போது தான் ஏதோ இவர் சொல்கிற மாதிரியும் அம்மா கேட்குற மாதிரியும், அம்மாவும் அவரும் யாரையா பிரிக்க முடியாதவங்களாச்சே, அப்புறம் பிரிஞ்சு நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், நம்பொருட்டு நமக்கு ஞானத்தை உணர்த்துவதற்காக அதாங்க. எனவே தத்துவத்தையும் புராணத்தையும் போட்டு குழப்பம் செய்து கொள்ளக்கூடாதுங்க. தத்துவ பொருள் தான் உயர்ந்த பொருள். புராணம் என்பது பக்தியை வளர்த்துவதற்கு உங்களுக்கு துணை செய்யும். பக்தி வளரணும்னா புராணமாக இருந்தால் தான் பக்தி வளரும். தத்துவ பொருள் விளங்குகிற பொழுது புராணத்துக்குள்ள தத்துவ பொருள் மறைந்து கிடக்கும். எந்த புராணமாக இருந்தாலும் சரி, கந்த புராணமாக இருந்தாலும் சரி, சிவபுராணமாக இருந்தாலும் சரி, எந்த புராணம் படிச்சிங்கனாலும் அதனுள் தத்துவ பொருள் என்பது ஒன்று உண்டு. முடிஞ்சால் விளங்கிக்குங்க. விளங்கலையா, எனக்கு விளங்கலைன்னு சொல்லுவது தப்பு இல்லை. எனக்கு என்னமோ இந்த புராணம் விளங்க மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. அதுக்காக நாம் ஒரு கதையை சொல்லி போட்டு இது இப்படித்தானுங்க அது அப்படித்தானுங்க அப்படின்னு போட்டு சொல்லுவது இல்லைங்க, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே வெள்ளி மால்வரை கையிலையில் வீற்றிருந்து அருளி துள்ளு வார் புனல் வேணியார் அருள் செய்த, அவர் அருள் செய்ய, அப்படி செய்தலை செய்ய தொழுது, அப்படி வணங்கி அந்த ஆகமத்தை கேட்குறாங்களாம். தொழுது தெள்ளு வாய்மையின் ஆகம திறன் எல்லாம், ஆகமம் ஆகமத்தின் பொருள் எல்லாவற்றையும் அம்மா கேட்குறாங்க. எல்லாம் தெரிய எப்படி கேட்டாங்க, உள்ளவாறு கேட்டு அருளினாள். சாமி சொன்னார்னு சொல்லலைங்க,
வேணியார் அருள் செய்ய. அவன் சொன்னது அருள். சரி, யாரு கேட்டான்? உமையம்மை கேட்டாங்க. கேட்டது அருள். சொல்லியதும் அருள் தான், கேட்டதும் அருள் தான். இல்லை, எங்கே ரெண்டுக்கு வேறுபாடு எங்கே இருக்குது? அவரும் அருள, அம்மையும் கேட்டு அருளினாள். அப்போ கேட்டு அருளினாள் என்று சொல்லும்போதே அங்கே அந்த கருணை அங்கே இருக்கிறத பார்க்குறோம். எனவே உலகை ஆளுடையாள், இந்த உலகத்தை படைத்து காத்து நிலைநிறுத்தி ஒடுக்கம் செய்கின்ற அந்த அன்னை இறைவன் சொன்ன ஆகமத்திறம் எல்லாம், அந்த ஆகமத்தினுடைய திறன் எல்லாவற்றையும் கேட்டாங்க. ஆகமத்தில் என்னையா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா இருக்குது ஆகமத்தில் அப்படின்னு மலைத்து நிற்கிறவங்களுக்கு சிவப்பிரகாசம் என்ற நூலில் 13வது பாட்டில் உமாபதி சிவன் சொல்லிட்டார். ஏன்? அவர் சகல ஆகமத்தையும் படித்தவர் உமாபதி சிவனார். அவர் சொல்லிட்டார், பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெளித்தல். முடிச்சிச்சு. இந்த 3 பற்றி தான் இருக்குது. பதியை பற்றி இருக்குது, பசுவை பற்றி இருக்குது, பாசத்தை பற்றி இருக்கிறது. நாம் எங்கேயா போய் ஆகமத்தை படிக்கட்டும் அப்படின்னு கேட்டால் 13வது பாட்டிலிருந்து 18வது பாட்டு வரைக்கும் சிவப்பிரகாசம் படிச்சிங்கன்னா பதிக்கான சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம், இறைவன் உருவம் தாங்குவது, முத்தொழில் செய்வது, ஐந்தொழில் செய்வது எல்லாம் சொல்லிட்டார். உயிருக்கான இலக்கணம் 19வது பாட்டில் சொல்லிட்டார். பாசமாகிய ஆணவத்தின் இலக்கணம் 20வது பாட்டில், மறைப்பு சக்தி அதே 20வது பாட்டில், 21வது பாட்டில் மாயைன்னா என்ன, சுத்த மாயை அஸ்த மாயின்னு 2 பாட்டில் 2 செய்தி சொல்லி முடித்தார். அடுத்து வினைன்னு ஒன்று இருக்குதா? ஆமாம், வினைன்னு ஒன்று இருக்குது. வினை எப்படி இருக்குது அதை பற்றி அடுத்து பின்ன ஒரு பாட்டில் சொன்னார். நீங்கள் ஒரு 25 பாட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா பதி பசு பாசம் என்ற 3 பொருளை பற்றியும், அந்த பொருள் உண்டு, அதுக்குரிய இலக்கணம் என்ன, அது என்னவா இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம ஆகமத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை, சைவ சித்தாந்தம் படித்தாவே ஆகம பொருள் நமக்கு விளங்கும் அப்படின்னு உமாபதி சிவனார் கொடுத்து. ஏன்? ஆகமம் தெரிஞ்சவர் சொன்ன விஷயம், தெரியாதவங்க சொல்கிற விஷயம் இல்லை, தெரிந்தவர் சொன்னது. எனவே ஆகம திறனெல்லாம் அம்மை கேட்டு அருளினார்கள் அப்படின்னார். சரி, அதை அப்படியே சொல்றார். இறைவன் சொன்ன ஆகமத்தினுடைய உட்பொருள் என்ன அதை சொல்ல பாருங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அண்ணலார் தமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. இந்த ஆகமத்தை சுவாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆகமமாக சொன்னார். எல்லாவற்றையும் அம்மா கவனமாக கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. சொல்லி முடித்த பிறகு ஒன்றை தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? இத்தனை ஆகமத்துக்குள்ளேயும் ஒன்றே ஒன்று மாறாமல் இருக்குது. அது எதுன்னு கேட்டால் பூசை. இறைவனுக்கு விருப்பமானது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம சத்சங்கத்தில் ஒரு விழா, முக்கியமான நண்பர்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம். இன்றைக்கி விழா நடத்துகிறோம், என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்துன்னு வச்சுங்களேன். எனக்கு பிடிச்சது ஒன்று அதில் வச்சிருவேன். நான் ஒரு 4-5 சொல்லுவேன், அதில் ஒன்று நிச்சயமாக எனக்கு பிடிச்சது இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. பிடிக்காத யாராவது சொல்லுவாங்களா இது போட்டலான்னு? 4 சொல்லும்போது 5ஆவதாக நம்ம ஒன்று சேர்த்தியா நமக்கு பிடிச்ச ஒன்று விட்டுற போகிறாங்க அப்படின்னு அதை சேர்த்து சொல்லிவிடுவேன். அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், அந்த சொல்லுகின்ற பொழுதே இதில் ஒன்று அவருக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நாம் எப்படி விளங்கிக்கிறோமோ அந்த மாதிரி ஆகமத்தை சொல்லிக்கிட்டே வந்தார். அதில் இவருக்கு என்ன பிடிச்சுன்னு உமையம்மை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஆகமம் தானே சொன்னேன். ஆமாஞ்சாமி, நீங்கள் ஆகமம் தான் சொன்னீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னாங்க. அப்போ ஆகமத்தின் உட்பொருளாகிய ஒன்றும் எல்லா ஆகமத்திலும் இடம்பெற்றிருப்பதுமாகிய ஒன்று பூசனை.
அது எப்படி கொடுக்குறாரு பாருங்க, எண்ணில் ஆகமம். எனவே அந்த ஆகமங்களை நூல்களில் 51, அதாவது 28 ஆகமங்கள் என்று சொல்வது உண்டு. எனவே 28 ஆகமங்கள் என்று சொல்லப்பெறுகிற வகையில் அப்படின்னு பின்ன இருக்கிற பாடல்லாம் சொல்லுதுங்க. ஆனால் இங்கே சேர்க்கிற எண்ணில் ஆகமம்ட்டார். எண்ணற்ற ஆகமங்களை எல்லாம் திருவாய் மலர்ந்து அருளிய சிவபெருமான். ஸோ இந்த 28 என்ற எண்ணிக்கையே சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல குறிக்கல. எண்ணில் ஆகமம் 28 எண்ணிக்கையெல்லாம் சொல்லலைங்க, எண்ணிக்கையற்ற ஆகமன்ட்டார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர், ஆகமத்தை சொன்னவன் இறைவன். இதை ஏற்றுக்கொள்ளாத சமயம் உண்டு, மறந்துடாதீங்க. தமிழகம் மட்டுமல்லங்க, இந்தியாவிலேயே இறைவனை சிவபெருமானை ஏற்றுக்கொள்பவர்கள் சிவபெருமான் ஆகமம் சொன்னான் என்பதை ஏற்காத சமயங்கள் உண்டு. அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பட்டியலில். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆதிசங்கர். இறைவன் ஆகமத்தை சொன்னான் என்ற கருத்தில் உடன்படாதவர். அவங்களுக்கு இறைவன் வேதத்தை அருளினான் என்று ஏற்றுக்கொள்கிறவங்க உண்டு. அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்கிற கூட்டத்திலேயே வேதம் யாராலும் சொல்லப்படலை, தானே தோன்றியதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. வேதத்தை இறைவன் சொன்னான் என்று ஏற்பவர்கள் உண்டு. வேதம் யாராலும் சொல்லப்படலை, தானே தோன்றியது என்று சொல்பவரும் உண்டு. அது வேதத்தை ஏற்றுக்கொள்ளுவங்களுக்கான நிலை. நமக்கு வேண்டிய கருத்து என்னன்னா, இறைவன் ஆகமத்தை அருளினான் என்ற கருத்து ஆதிசங்கரருக்கு உடன்பாடு இல்லை. அப்போ அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அது உடன்பாடு இல்லை என்பது தெரிகிறது. எனவே வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஆகம பொருளை அவர்கள் ஏற்பதில்லை. இது தனி சமயம் ஆயிடுச்சு, தனி கொள்கை ஆயிப்போச்சு. நமக்கு பாடம் அதல்ல, காதில் போட்டு வைக்கணும், அவ்வளோதான். அப்போ இறைவன் அருளிய ஆகமம் அப்படிங்கிற, அதான் மணிவாச சொன்னார், மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். அப்போ திருவாசகம் என்ன பொருளை தருகிறது? ஆகம பொருளை தருகிற நூல் திருவாசகம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமத்தை ஏற்காதவர்களுக்கு திருவாசகம் பயன் தராதே. ஆகமம் என்று ஒன்று இருக்கிறது, அது சிவபெருமான் அருளினான் என்று ஏற்பவருக்குத்தான் அன்னிப்பான், அவன் நெருங்கி இருப்பான், இனிப்பா இருப்பான், இனிமையா இருப்பான். ஆகம பொருளை ஏற்காதவருக்கு இறைவன் நெருக்கமாகவும் இருக்க மாட்டான், விருப்பமாகவும் இருக்க மாட்டான், இனிமையாகவும் இருக்க மாட்டானே. அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சிவபுராணத்திலே சொல்லிட்டார்ல, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னித்தல் என்பதுக்கு நெருங்கி இருத்தல்னு ஒரு பொருள், இனிமையாக இருத்தல்னு ஒரு பொருள். அப்படி இனிமையாகவும் நெருங்கியும் இருக்கிற அந்த உண்மை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆகம பொருள் என்னன்னு தெரிஞ்சாத்தானே. நான் தான் ஆகமமே இல்லைங்கிறேன், நீ எங்கப்பா ஆகம பொருளை தெரிஞ்சுக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறவன்ட்டு போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல இயலாது. இதெல்லாம் சிக்கலுக்குரிய இடம். இதுக்கு மேலே இதை விரிக்கலை, நான் விட்டுறேன். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மை அவர் என்றும் விரும்பி நிற்பது. இதை தெரிஞ்ச பிறகு செய்யாமல் இருக்கலாமா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் இருக்கிறார், அவருக்கு இன்ன வண்ணம் தான் பிடிக்குன்னு தெரிஞ்சதுன்னா போய் பார்க்குற தொண்டன்னா அந்த நிற சால்வை தானே வாங்கிட்டு போகிறான், மாற்றி எதாவது வாங்கிட்டு போவானான்னு. தலைவருக்கு இது பிடிக்குமியா அப்போனா அதையே வாங்கிட்டு போவோம். அந்த வண்ணத்திலேயே எதை வாங்கினாலும் வாங்கிட்டு போவோம், ஏன்னா அவருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு. அவருக்கு பிடிக்காதுன்னு ஒரு வண்ணம் இருக்குன்னு வச்சுக்கலேன், இவன் அதை வாங்கிட்டு போனான்னு வச்சுக்கலேன், இவனை தலைவருக்கு பார்ப்பாரா என்ன? பார்க்குற பார்வையே வேறு மாதிரி தானே இருக்கும். அவன் தொண்டனாகவே இருக்க மாட்டானே, ஐயா தலைவருக்கு தான் பிடிக்காது ஐயா, அதை ஏயா வாங்கிட்டு வர, அவன் பிஏவே தடுத்து நிறுத்திடுவான். இதை வேற கொண்டு வந்துட்டு ஏண்டா உயர வாங்குற, போய் அந்த பக்கம் நீ கலர் தூக்கிட்டு வந்து உனக்கு வேறு கலரே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடுவான் இல்லைங்களா? இது நம்ம நடைமுறையில் பார்க்குறோங்க. அப்போ நாம் எதை விரும்புகிறோமோ அது. அப்போ இறைவனுக்கு விருப்பமானதுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாயா இருக்குதுன்றாரே. இறைவன் எத்தகையவன் வள்ளுவ பெருமான் சொல்லுகிறான், வேண்டுதல் வேண்டாம இலன்.
ஏன் விருப்பு வெறுப்பு இல்லாத சாமிக்கே ஒன்று பிடிக்குதியான்னா அது எவ்வளோ பெருசு. கோவப்படாதவர் கோவப்படுறாருங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ, அந்த கோபத்துக்கு எவ்வளோ ஆழம் இருக்குதுங்க. நினச்சி பாருங்க. கோபமே வராதுங்க அவருக்கு. அவர் கோவப்பட்டுட்டாருங்கன்னு சொன்னால், அடப்பாவியா அவரை ஏயா கோவப்படுத்தான், ஏன் அவரையே கோவப்படுத்திட்டானா ஒருத்தன். இன்னொருத்தர் தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருங்க. அட ஏயா அந்த ஆளை போயிட்டு பேசுன, அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்குவானே. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்காது இல்லையா? கோபமே வாராத ஒருத்தரை ஒருத்தன் கோபப்படுத்திட்டாயான்னு சொன்னோம்னா, ஏயா அப்படி பண்ணுற, பாவையா அவர் தான் என்னைக்கு யார் மேலே கோவிச்சிருக்கிறார், நீ தான் ஏதோ பண்ணியிருக்கிற அப்படின்னு இவனை பிடிச்சிக்கலாம். இன்னொருத்தர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார். நீ ஏன்யா முதல்ல அங்கே போன, முதல்ல அவர் தான் கோவப்படுவான்னு தெரியுமில்ல உனக்கு, அப்புறம் ஏன் அங்கே சொன்னாலும் கோவப்படுவாருங்க, சொல்லலைன்னாலும் கோவப்படுவார். சொன்னால் ஏன் லேட்டாக சொல்லும்பார், சொல்லலைன்னா என்கிட்ட ஏன் சொல்லும்பார். இல்லைங்க தலைவரே இந்த மாதிரி அப்படின்னு. இப்போ இது யாராட்டினா சொல்லியிருக்கிற, இல்லை தலைவரை உங்கள்கிட்ட தான் சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பார். அதை விட்டு அவர்கிட்ட ரெண்டு பேர்த்தையும் சொல்லிட்டுனுங்க. இப்போ அப்போ மூணாவதாக தான் எங்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கியா நீ, இது என்னடா ஒம்பா போச்சு, இவர்கிட்ட சொல்லேன்னு சொன்னாலும் பிரச்சனை. அப்படிலாம் சில பேர் இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லை. அப்போ ஒரு செயல் என்பது இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலன். அப்படி இரண்டும் இல்லாத இறைவன் ஒன்றை விரும்புகிறான்னு சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி. விருப்பு வெறுப்பு இல்லாத சாமி பூசையை எங்கே விரும்பணும்? அதுதான் விருப்பு வெறுப்பு இல்லை அந்த சாமிக்கு, அப்புறம் ஏன் பூசையை விரும்பணும் அப்படின்னா, உயிர்கள் உய்வதற்கு பூசையே சிறந்த வழி என்பதனால் அதை விரும்பி நிற்கிறாங்க. இந்த உயிர் பாசத்திலிருந்து விடுபடணும், பதியாகிய தன்னை அடையணும்னு சொன்னால் பூசையே சிறந்த வழி. அதை அவன் விரும்பி நிற்காமல் விட்டுட்டா இந்த உயிர்களால் கடைப்பிடித்து செய்ய இயலாது. எனவே அவன் விரும்பி நிற்கிறான். இது எதற்கான விருப்பம்? உயிர் பாசத்தை விடட்டும் என்ற விருப்பம். அதனால பூசையை அவன் விரும்பி நிற்கிறான். தனக்கு பால் தயிர் கிடைக்கும், தனக்கு கொண்டாந்து அதையும் இதையும் போடுவாங்க, ஒரு அகலக்கரையில் வேட்டி போடுவாங்க அப்படிங்கிறக்கா பூசையை விரும்பி வச்சிருக்காரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த கரையும் இல்லை. கரை கண்டனாகி அவனுக்கு எந்த கரையிலையும் ஆசை கிடையாது. ஆனால் பூசை செய்பவன் உய்வான் என்பதற்காக அந்த பூசையை விரும்பி நிற்கிறான். அதனால் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. இந்த வரலாற்றில் முன்ன இருக்கிற பாட்டை எது வேணாலும் மனசில் நின்னாலும் நிற்கலாம், நிற்காமல் போனாலும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பாட்டு உங்கள் மனதுக்குள்ளே நிற்கணும். இறைவன் விரும்புவது பூசனை அப்படிங்கிறது நெஞ்சில் எழுதி வச்சுக்கணுங்க. வீட்டில் முடிஞ்சால் கண்ணில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கலாம். எங்கெல்லாம் அப்படி பார்க்குறோமோ இறைவன் விரும்பும் உண்மையாவது பூசனை, உண்மையாவது பூசனை அப்படின்னு அங்கங்கே எழுதி எழுதி வச்சுக்கலாம். ஏன் அப்படியாவது ஞாபகம் வருதா பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக எழுதி எழுதி வச்சுக்கலாம். எனவே உண்மையாவது பூசனை, சத்தியமாவது பூசனை. உண்மைனா சத்தியம்னு அர்த்தம். சத்தியமான பயனை தரும். அதை தானுங்க பின்ன பண்ணார். மண்ணினிற் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அமுது செய்வித்தல் உண்மையாமெனில். அங்கே உண்மை என்பதுக்கு என்ன பொருள்? சத்தியமான பயனை தரும் என்றால் பூம்பாவை நீ வா. அப்போ இறைவன் விரும்புகிற உண்மை சத்தியமானது எது? பூசனை. அட பூசை தான் சத்தியமாக சொல்கிறாயாங்கிறார். நான் சொல்லுவதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியமாக அவனுக்கு பிடிச்சது பூசைதாயா அப்படின்னு சொல்லியாச்சு. அதன் பிறகும் பூசை மேத விருப்பம் வரலைன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்வது? பார்த்துக்கொள்ளுங்க. எனவே பூசனை என உரைத்து அருள அண்ணலாதமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. எனவே இறைவனை பூசிக்க வேண்டும் என்ற விருப்பம் உமையம்மையின் உள்ளத்தில் வந்துச்சு. அந்த வந்த விருப்பத்தை பெருமானிடத்தில் அம்மா சொல்கிறாங்க. எனவே பெண்ணின் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து தன் விருப்பத்தை தலைவனிடத்தில் சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இப்போ இது வரைக்கும் சொல்லுது நாற்சீரில் சொன்னார். இப்போ சீர் மாற்றி சொல்லுகிற விருத்தம் பல அந்த பா வகையில் வேறு வகையான பாவில் சொல்ல வர்றார்.
நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கண் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொல் நின்பால் என வினவ இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை. நின்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறஞ்சி போகமாத்த புன்முளையினால் போற்ற. என்ன அழகா அந்த செய்தி அப்படி கொடுத்துப்பார். நங்கை உள் நிறை காதலை நோக்கி சுவாமி சொல்லிக்கிட்டே வரார். இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டால், நாம் ஆகமத்தை சொல்ல சொல்ல முதல்ல உமையம்மை உள்வாங்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ சரி, எப்படியும் ஆகமத்தை சொல்லி முடித்தா பூசை பொண்ணு ஆசை அம்மைக்கு வந்துடும் அப்படின்னு சிம்டம்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன், அவர் தானே உள்ளத்தில் இருப்பவர் ஆயிற்றே இல்லைங்களா. உள்ளங்கவர் கல்வன் உள்ளத்தின்கண் அவன் கல்வன். ஒவ்வொரு உயிர் நினைக்கிறதையும் அறிவனாச்சே. உமையம்மை நினைக்கிறத அறிய மாட்டான். நினச்சி பாருங்க, யாராரோ நினைக்கிறதான் அறியிற சாமி தன்னை விட்டு பிரியாது இருக்கிற அம்மை நினைக்கிறத நினைக்க மாட்டாரா என்ன? உள்நிறை காதலை நோக்கி அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு என்ன சொல்ல வரும். இருந்தாலும் உவாயால் சொல்லட்டுமே. சில நேரங்கள் நாம் அப்படி தானே கேட்போம். நமக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்க வாயால் சொல்லட்டுமே அப்படின்னு காத்திருப்போம் பாருங்க. அது மாதிரி சாமி பார்க்குறாரு. நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்து. அப்போ என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அம்மா கேட்டுக்கொண்டதுக்கிணங்க சாமி சொன்னார், இல்லைன்னா சாமி சொல்லும்போது எப்படியாவது உமையை பூசை பண்ண வைக்கணும்னு நினச்சி சொல்லியிருப்பாரோ தெரியல. உனக்கு நான் சொன்னால் நீ பூசை பண்ணுவேன், இந்த பூசையை பார்த்து உயிர்களும் பூசை பண்ணு நினச்சி சொன்னாரா? இல்லை அம்மாவே வந்து கேட்டு நீங்கள் யாராருக்கோ சொல்கிறீங்களே, எனக்கு சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னா, எல்லாருக்கும் சொல்கிறீங்க எனக்கு சொல்லக்கூடாதா? அப்படி முனிவருக்கு சொன்னீங்க, அந்த ஞானிக்கு சொன்னீங்க, இங்கே ஜனகாதி முனிவருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏன் எனக்கு சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னா? சரி வா உட்காரு சொல்கிறேன் அவன் சாமி சொல்லியிருப்பாரா? இப்படி எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் சொல்லுவது இறைவன், கேட்பது அன்னை. ஆனால் சொல்லுவர் எப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆகமத்தின் பொருளை உள்வாங்கி கொள்ளும் அளவுக்கு சொல்லியிருக்கிறான். சொல்லியதனுடைய விளைவு அப்பொழுதே பூசை செய்ய வேண்டிய எண்ணம் தோன்றுமாறு சொல்லியிருக்கிறான். நீங்கள் அதுதாங்க பார்க்கணும். நீங்கள் அந்த சொல்லுதல் நாம் எல்லாரும் தான் சொல்லலாம். ஆனால் சொல்லுகின்ற பொழுதே அந்த செயலை உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பக்குவம் எல்லாருக்கும் வாய்க்காது. இப்போ நீங்களும் நானும் ஒரு வார்த்தை சொன்னால் ஃபயர் ஆகுமா என்ன? ஒரு ஃபயரும் வராது. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சொல்லிட்டா நான் அப்படியே தமிழகம் அப்படியே டப்பு 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 டப்புன்னு ஃபயர் ஆயிரும். அப்படி சில பேர் இருக்கிறான் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இல்லையே, நாமளும் சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு சொன்னால் எதுக்கால இருக்கிறோ என்னமோ இது எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அவர் கண்டுக்காமே போயிடுவார். நாம் ஒன்றும் சொன்னோமே, ஒன்றையும் காணமையா, எந்த எஃபெக்டையும் காணாம் அப்படி நாம் உட்கார்ந்துருப்போம். ஆனால் சில பேர் சொல்லும் பொழுது அடுத்த வினாடி டக்கு டக்கு டக்குன்னு எல்லா தொலைக்காட்சியும் வந்தாச்சு, தலைவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், நின்னார், நடந்தார், போனார், வந்தார், அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு போய் 10 டக்குன்னு அடுத்த வினாடி போய் சேர்ந்துருங்க. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், சில பேருக்கு அந்த அமைப்பு இறைவன் கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த மாதிரி இங்கே சொல்லுதல் எல்லாரும் தான் சொல்கிறோம். ஆனால் அதை சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், விரும்பி கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும். அப்போ சொல்கிறவன் எப்படி சொல்லணும்? விரும்பி சொல்லணும். கேட்கிறவங்க விரும்புகிற மாதிரி சொல்லணும். அது ஒரு வேறு இருக்குது. கேட்குறவங்க விரும்புகிற மாதிரி சொல்லணும். சரி, அப்படி கேட்குறவங்க விரும்ப சொல்வது மட்டுமல்ல, அந்த பொருளை அவர்கள் உள்வாங்கி கொள்ளுமாறு சொல்லணும். அப்படி தான் உமையம்மைக்கு இறைவன் சொன்னான். அப்படி சொன்ன உடனே அம்மை உள்வாங்கி கொண்டார்கள். அதை உள்வாங்கி கொண்டதை இறைவன் அறிந்து கொண்டான். எனவே நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்து. இப்போ பாரு, கொஞ்ச நேரத்தில் இப்போ கேட்க போகிறாங்க என்னன்னு.
சாமி நான் ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். என்ன வேணும்? இல்லை தக்கன் செய்கிற வேள்விக்கு நான் போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு கேட்க போகிறேங்க. இல்லை, அது இல்லை, அது அங்கே அந்த வரலாறு வேற. எனவே சுவாமி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது என் நெஞ்சுக்குள்ளே உங்களை பூசிக்கணும் ஆசையாக இருக்குது பெருமானே அப்படின்னு சொல்கிறார். அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற புன் சிரிப்பு சாமிக்கு வந்துருச்சு. அது வந்து தோன்ற அடுத்தது என்கொள் நின்பால் கேட்ட சொல்லியாச்சுல, சரி அடுத்து என்ன அப்படின்னு பெருமான் கேட்குறார். அப்படி அடுத்தது என்கொள் நின்பால் என வினவ, உனக்கு என்னம்மா அடுத்து வேணும் அப்படின்னு கேட்டாருங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால், நீ சொன்ன அந்த ஆகமத்தை எல்லாம் கேட்டு கேட்டு என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்யுது, உனை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை. ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு சொல்லலை, அந்த ஆசை பொங்குகிறது, தடுக்கவே முடியல சாமி. இனி என்னால் நீ பூசை பண்ணாமல் இருக்க முடியாது, பூசை பண்ணியே ஆகும் அப்படின்னு நெஞ்சுக்குள்ள ஆசை பொங்குகிறது. இந்த ஆசை தடைகளையெல்லாம் பொருட்படுத்தாதுங்க. அதனால தான் அந்த சொல்ல கவனமாக சேர்க்கல பெருமான் போட்டார். நீங்கள் அந்த ஆசை அப்படின்னு வந்துட்டால் எந்த விதையும் எந்த ஒன்றையும் அது பார்க்காது. நேரம் காலம் இடம் ஏவல் அது விருப்பமான ஒன்று செஞ்சு போயிட்டே இருக்கணும். எனவே ஆசை என்பது எளிமையாக சொன்னால் வெக்கம் அறியாது. இந்த வயசில் ஆசைப்படலாமாயா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. என்ன ஆசைப்படுறதுக்கு வயசு என்னையா, நீங்கள் போயா போ அப்படின்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, இந்த பாப்கார்ன்லாம் வச்சுருந்தாங்க, நீங்கள் போய் இன்னும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், ஏங்க இந்த வயசில் உங்களுக்கு தேவைதானா அது? ஏயா பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு என்னையா வயசு கிடையாது, இந்த நீயும் சாப்பிடு, இல்லை நீ போ சொல்லவும் மாட்டோமா? எனக்கு பிடிச்சிருக்குது நான் சாப்பிட்றேன், உனக்கு இதில் என்னையா இருக்குது, எனக்கு பல்லு இருக்குது போட்டு கொஞ்சம் மென்று சாப்பிட்றேன், உனக்கு இல்லை நீ கம்முன்னு போக வேண்டியதானே. அதை விட்டு இப்படி எங்கிட்ட வந்துட்டு இந்த வயசில் உனக்கு பாப்கார்ன் தேவைதானா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன் சொல்லுவோமா மாட்டோமா? இல்லை அவர் பார்த்தா ஏதாவது சொல்லுவார் அப்படி மறைஞ்சின்னா சாப்பிட போகிறான், எனக்கு பிடிச்சதுக்கு சாப்பிடுவோமையா, எவன் பார்த்தா என்ன. அப்போ இந்த விருப்பம் எதை அறியாது, வெட்கம் அறியாது. அப்போ அந்த ஆசை என்பது வெட்கம் அறியாது. அதனால் இங்கே அம்மா ஒரு இது விருப்பப்படுகிறார்கள், பெருமானே உன்னை நான் பூசிக்க வேண்டும் என்ற விருப்பம். அதனால் இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என இறைஞ்சி. முதல்லையே வணங்கித்தான் கேட்டாங்க, இப்போ சொல்லும்போது விருப்பத்தை சொல்லும்போது வணங்கித்தான் சொல்கிறாங்க. என்ன என்று இறைஞ்சி, யார் போக மாத்த பொன்முளையாள் அப்படி இறைஞ்சி பெருமான்கிட்ட கேட்குறாங்க. சாமி பார்க்கிறார், உனக்கு இந்த ஆசை வர வேண்டும் என்று தான் நானும் இவ்வளோ நேரம் சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. தேவதேவனும் அது திரு உள்ளம் செய்து, தேவதேவனும் அது திரு உள்ளம் செய்து தென் திசை மிக்க செய் தவத்தால், தென் திசை மிக்க செய் தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி, என்றும் உள்ளது காஞ்சி மற்ற அதனுள் மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ எம் பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்து அருளுதற்கு இசைந்தாள். என்ன சொல்றாரு, தேவதேவனும் அது திரு உள்ளம் செய்து, எதற்காக சொன்னோமோ அது இப்போ நடந்துருச்சு. எனவே திரு உள்ளம் செய்து. அதில் இப்போ அம்மா பூசைக்கு அனுப்பணும், எங்கேருந்து அனுப்புது நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். அவர் இருக்கிறது கைலாயங்கிற இந்த கைலாயம் இல்லை, திபத்தில் இருக்கிற கைலாயம் இல்லைங்க. 224 புவனங்களை கடந்து அண்டம் கடந்து நிற்கிற திருக்கைலாயம். அவன் அங்கே இருக்கிறான். அங்கேருந்து அம்மா பூசை பொண்ணுன்னு சொன்னோடனே செலக்ட் பண்ணுறார், எங்கே அனுப்பிச்சுடலாம் நம்மளை அப்படின்னு தேர்வு செய்யும்போது
அப்படியே நாம் இருக்கிற உலகத்தில் வந்து நாம் இருக்கிற பூமிக்கு வந்து அந்த பூமியில் பல இடத்தெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே கொண்டு வந்து காஞ்சிபுரத்தை கொண்டு வந்து பாயிண்ட் பண்ணுறார். இங்கே வந்து உட்காருமா நீ. அப்போ நீங்கள் இந்த கூகுளில் தேடுற மாதிரி தான் பெருசாக அப்படி 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 இங்கே வந்துச்சு, எங்கோ இருந்து இங்கே வந்துச்சு பாரியா அப்படின்னு. அப்போ இவ்வளவு நுண்மையாக அப்போ பூசைக்கு என்று உலகத்தில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் திசையே பூசைக்கு சிறந்த இடம். அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இறைவன் நம்ம இந்த தென் திசையில் பிறக்க வச்சுருக்கான்னா ஒழுங்காக பூசை பண்ணுறான்னு தானே பிறக்க வச்சுருக்கிறான். நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சிருந்தா உங்களை லண்டன்லையும் அமெரிக்காலையும் பிறக்க வச்சுருப்பாரா இல்லையா? தம்பி நீ வந்து மெட்டீரியல் லைஃப்பில் இருக்க வேண்டியவன், நீ பாரு அங்கே தான் ஃபேமஸானது, அங்கே போ, நீங்கள் போ அப்படின்னு நம்மளை அங்கெல்லாம் மாற்றி விட்ருப்பாரு. நம்ம ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுருக்கிறோம், அதனால் இந்த கோயிலை கூட்டுவது, பெருக்குவது, பூமாலை தொடுப்பது, அழுவது, பாடுவது, இதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குதுன்னா தமிழ்நாடு தான் அதுக்கு இடம். நம்மளை இங்கே தானே அனுப்பிச்சுட்ருக்கிறாரு. இங்கே வந்து உட்காந்து நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. என்னென்னு, ஐயையோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்களே, நாம் போய் இப்படி வந்து இந்த கோயிலை கூட்டிக்கிட்டு பெருகிக்கிட்டு இப்படி கிடக்கிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். நினச்சி பாருங்கள், வந்த இடம் என்னங்கிறது தெரியாமல் வாய்த்த இந்த வாய்ப்பை நழுவ விட்டு கொண்டு வருந்தி கொண்டல்லவா இருக்கிறோம். இந்த உண்மை புலப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் நான் இந்த மண்ணை விட்டு வரமாட்டேன்னு உட்காந்துக்குவோம். எனக்கு எதுவும் வேண்டியதில்லை. பையன் கூப்பிட்றான், பொண்ணு கூப்பிடுது, பேரன் கூப்பிட்றான், அதெல்லாம் அங்கங்கே இருங்கப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன். என் காலம் உள்ள வரைக்கும் இந்த மண்ணில் இந்த பெருமானை வணங்கிட்டு நான் நின்றுக்குவேன்றோம். அவர் கூப்பிட்டாரு கொஞ்சம் சொகுசாக இருக்கலாமுங்க, போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படின்னு அங்கே போவோமா என்ன? ஒருபோதும் போக மாட்டோமுங்க. ஏன்னா அந்த பெருமான் வழிபாடு செய்வது தான் உயிருக்கான லாபம். உடலுக்கான லாபத்தை எங்கே வேணாலும் ஈட்டலாம், ஆனால் உயிருக்கான லாபத்தை இங்கே தான் ஈட்ட முடியும், இந்த மண்ணில் தான் ஈட்ட முடியும். அதை நாம் விளங்கணும். அதை விளங்கி கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயனுடைய வாழ்க்கை. ஒருபோதும் கவலை வராது. யாருமே பார்த்து நம்மளை என்னங்க நமக்கு என்னங்க கவலைங்க, சாமி இருக்கிறார், நல்லா வச்சுருக்காரு, நல்லா பூசிக்கிறேன், தண்ணி கிடைக்குது, பூ கிடைக்குது, 2 போதும் எனக்கு, வேறு என்ன வேணும் எனக்கு அப்படின்னு உட்காந்துக்கலாமே. ஆனால் நமக்கு அதுதானே தெரியலையே. அப்போ அதான் சொல்கிறார், எனவே தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து தென்திசை மிக்க செய்தவம். சாதாரண தவம் இல்லைங்க, மிக்க செய்தவம். அந்த மிக்க செய்தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல், யாரும் வந்து சேர இடம் ஒன்று. அடுத்தது என்னைக்கும் நிலைத்திருப்பது காஞ்சி, எனவே என்றும் உள்ளது காஞ்சி. எனவே மற்ற அதனுள் அந்த காஞ்சிபுரத்திலும் பல இடம் இருக்குமே, அதில் ஒரு இடம் சொன்னார், மா அமர்ந்த நம் இருக்கை. மா அமர்ந்த நம் இருக்கை, மாமரத்தின் கீழே நான் இருப்பேன். மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து. அந்த அடுத்து சொல் பாருங்க, மண்ணு பூசனை. பூசனை தாங்க நிலையானது, நிலை பெற்ற பூசை. மண்ணு பூசனை எப்படி செய்யணும்? மகிழ்ந்து செய்வாய். வருந்தி செய்வதா பூசை? மகிழ்ந்து செய்வதுங்க பூசை. அந்த பூசை பண்ணுனா முகம் மலர்ந்துடணும். பூசையை முடிச்சு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அப்படி பார்த்தா வழிபாடு இன்னைக்கு செய்தாச்சு அப்படின்னு ஒரு மலர்ச்சி இருக்கணும். அந்த வாட்டமும் கவலையும் பூசைக்குள்ளே போகிற வரைக்கும் இருக்கலாமுங்க. பூசை முடிச்சாச்சுன்னா காணாமல் போயிடணும் எல்லாம். அப்படி அதுதான் மகிழ்ந்து செய்வாயினார். எனவே அந்த பூசையை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ நீ புறப்படலாம். சாமி நான் எப்போ புறப்பட்டோம்? இப்போ கிளம்பு. அதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து என்னைக்கு போகிறது, தெற்க சோளமா வடக்க சோளமான்னு பார்த்தா போகிறது, பூசை பண்ணு ஆயிடுச்சு கிளம்புன்ட்டார். இல்லை நான் கொஞ்சம் முருகன்ட்ட சொல்லிட்டு போட்டுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டார். ஏவ சொல் பாருங்க, மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வா என்று ஏவ. அம்மாவை என்ன பண்ணாங்க? எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு, சாமி உன்னை விட்டு பிரிஞ்சு போறன்னு ஒன்று மட்டும் இருக்குது, ஆனாலும் பூசை செய்கிற விருப்பம் காரணமாக இந்த இடைக்கால பிரிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிய இசைவு கொண்டு. அப்போ உடலால் பிரிவதுக்கு இசைவு கொண்டால்
அறிவால் அவ பிரிவதில்லை என்பது புலனாகிறது. எனவே பிரிய இசைவு கொண்டு எழுந்து அருளுவதற்கு இசைந்தாள். எனவே காஞ்சிமா நகருக்கு வருவதற்கு அன்னை விருப்பத்தோடு புறப்படுகிறாள். எப்படி வந்தாங்க அடுத்த வகுப்பில் காண்போம். எப்படி வந்தாங்க, எப்படி பூசை பண்ணாங்க என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வைக மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம்பெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.